ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நேற்று வர நீ தான் பேட்டரிஸோட ராஜா. நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பைக்கில், காரில், ஈவன் இன்வெர்டர் யூபிஎஸ்லையுமே எங்கே பார்த்தாலும் இந்த பச்சை கலர் ஆமரான் பேட்டரி தான். இன்னைக்கு கம்பெனி ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இருக்குது. மக்கள் எல்லாரும் இவி வெஹிக்கிள்ஸ்க்கு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால இவங்களோட முக்கியமான பிஸ்னஸ் ஆன இந்த லெட் ஆசிட் பேட்டரிஸ் ஸ்லோ டவுன் ஆகுமா, இல்லை இந்த சான்ஸை யூஸ் பண்ணி லித்தியம் பேட்டரிஸில் மூவ் ஆன் ஆகி கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்களா? ஒரே ஒரு கொஸ்டின், இந்த கம்பெனி இங்கேருந்து 2x ஆகுமா இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் நான் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் வந்து நாட் ஃபார் பை ஆர் செல் கால், ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். அமர் ராஜா வந்து சாதாரணமாக வளர்ந்த கம்பெனி இல்லை. இவங்க டாமினேட் பண்ண மார்க்கெட் வந்து லெட் ஆசிட் பேட்டரிஸ். ஸோ இது வந்து பேசிக்கலி ஒரு டூவோபொலி மார்க்கெட், அதாவது ரெண்டு பெரிய கம்பெனி டாமினேட் பண்ண ஒரு மார்க்கெட். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸைட், இன்னொரு பக்கம் அமர் ராஜா. ஸோ அமர் ராஜாவோட பிஸ்னஸ் ரெவன்யூ மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93% வந்து ஃப்ரம் லெட் ஆசிட் பேட்டரிஸ் அண்ட் ரிமைனிங் 7% வந்து ஃப்ரம் நியூ எனர்ஜி பிஸ்னஸ். இப்போது இது வந்து ஆஸ் பர் லேட்டஸ்ட் Q3 FY26 ரிசல்ட்ஸ் படி அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற இந்த லெட் ஆசிட் பிஸ்னஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லெட் ஆசிட்லேயே ஆக்சுவலி 3 வேர்ட்டிகல்லேருந்து இவங்களுக்கு வந்து சேல்ஸ் வருது. ஒன்று வந்து ஓஇஎம் பேட்டரி. ஸோ ஓஇஎம் பேட்டரி அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பைக்கோ காரோ புதுசாக வாங்குறோம்னா அதில் ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வர பேட்டரிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஓஇஎம் பேட்டரி. அதாவது அமராஜா கம்பெனி வந்து டைரெக்டாக பிராண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து ஒன் டைப் ஆஃப் வேர்ட்டிக்கல். அண்ட் செகண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரிஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பைக்ஸ் ஆர் காரில் பேட்டரியோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம லைக் ஒர்க் ஷாப்லேயோ ஆர் எல்ஸ் பேட்டரி ஷாப்லேயோ நம்ம போய் கேட்குறப்ப ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிறது வந்து ஆமரான் பேட்டரிஸ். ஈவன் நம்மளுமே பார்த்துருப்போம், லைக் அந்த பேட்டரி ஷாப்ஸ்லேயே அதிகமாக டிஸ்பிளே பண்ணப்பட்ட ஒரு பேட்டரியாக ஆமரான் இருக்கும். அதுதான் இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரென்த்து. அந்த அளவு ஒரு எஃபிஷியண்டான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் வெர்டிக்கல், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரிஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ். இந்த டெலிகாம் டவர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பவர் பேக்கப்புக்காக யூஸ் பண்ணுற பேட்டரிஸு இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ். அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்டரில் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ். இப்போது இந்த ஓஇஎம் பேட்டரிங்கிறது மார்ஜின்ஸ் வந்து இவங்களுக்கு கம்மி இதில். ஏன் அப்படின்னா பிராண்ட்ஸ் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த பார்கெயின் பவர் இருக்கிறதுனால இதில் வந்து அமர் ராஜாவுக்கு மார்ஜின்ஸ் கம்மி. இவங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட்லாம் இவங்க கிங்கு. ஏன்னா இதில் இப்போ நம்ம போய் ஒரு பேட்டரி வாங்குறோம்னா நமக்கு அந்த பார்கெனிங் பவர் கிடையாது, நம்ம வாங்குறது 1 or 2 சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதனால இவங்களுக்கு இதில் ஹையர் மார்ஜின்ஸ் இருக்குது. அண்டு இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸை பொறுத்தவரை இவங்ககிட்ட கிட்டத்தட்ட 50% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அண்ட் ஈவன் யூபிஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தேன் 40% மார்க்கெட் ஷேர் இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியை இன்னைக்கு ஒரு டீசெண்டான 15,000 crore ஒரு மிட் கேப் கம்பெனியாக உருவாகிறதுக்கு காரணம். இதெல்லாமே ஓகே. இப்போது கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது? பிகாஸ் மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற ஒரே கொஷின், கம்பெனி ஃபியூச்சரில் என்ன பண்ண போகுது, கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாரும் மூவ் ஆன் ஆகுறாங்க. அதுக்கும் இந்த லெட் ஆசிட் பேட்டரி பிஸ்னஸ்க்கும் என்ன சம்மந்தம்? ஏன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் லெட் ஆசிட் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து ஐஸ் இன்ஜின் கொண்ட ஒரு வெஹிக்கிள், அதாவது பெட்ரோல் ஆர் டீசல் இன்ஜின் இருக்கிற ஒரு வெஹிக்கிள். இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெட் ஆசிட் பேட்டரி இருக்கும். பட் இவி வெஹிக்கிளோட மெயின் டிரைவ் பேட்டரியே லித்தியம் அயான் பேட்டரி தான். ஸோ எதனால லெட்லேருந்து லித்தியம் மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. லைக் 1-2 சொல்லணும் அப்படின்னா, லித்தியம் வந்து ஹையர் டென்சிட்டினால வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், பேட்டரியோட வெயிட்டு. அதனால காரோட இவியோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது போக ஃபாஸ்டர் ரீசார்ஜிங், அது போக அதிகமான லைஃப் சைக்கிளுமே அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தே ஆர் மூவிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுதான் லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான். அப்போ அதனால லெட் ஆசிட் பேட்டரியை யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க இவியில். ஆனால் ஒரு சின்ன 12 volt ஆக்சிலரி பேட்டரி தான், அதுவுமே இந்த லைட்ஸையும் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்தையும் பவர் பண்ணுறதுக்காக. ஸோ நமக்கே பார்க்குறப்ப தெரியுது ஃப்யூச்சரில் இவியோட அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அதனால லெட் ஆசிட் பேட்டரிஸோட பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். பட் அதுக்காக இப்போவே லெட் ஆசிட் மொத்தமாக முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது.
பட் டெஃபினட்டாக லெட் ஆசிட் பேட்டரியோட பிஸ்னஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆக போகிறதுன்னு தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இப்போ நமக்கே தெரியுது அப்படின்னா கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸுக்கு இது தெரியாமல் இருக்காது. அவங்க இதை ப்ரிடிக்ட் பண்ணி இதிலிருந்து கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லித்தியம் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ லெட் ஆசிட்லேருந்து மூவ் ஆன் ஆகுறதுக்கு கம்பெனி தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட பல நூறு கோடி ஏக்கரில் ஒரு கிகா ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதோட கேபெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,500 கோடியிலேருந்து 10,000 கோடி ஓவர் த நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இங்கே என்ன தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லித்தியம் அயான் செல்ஸு. ஸோ இந்த லித்தியம் அயான் செல்ஸுங்கிறது இப்போது இந்தியா வந்து மோஸ்ட்லி சைனாவில் இருந்தால் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரி இவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து அமரா ராஜாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். செகண்டு பேட்டரி பேக்ஸு. பேட்டரி பேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த லித்தியம் அயன் செல்ஸை அசம்பிள் பண்ண மாடியூல் தான் நம்ம பேட்டரி பேக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் திங் அசம்பிளி. இது வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இப்போ இதோட பிளான்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் வந்து 16 கிகாவாட் ஹாரு அண்ட் பேட்டரி லைக் பேக் வந்து 5 கிகாவாட் ஹாரு ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸு. இதோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் FY 27 தான் ஸ்டார்ட் ஆகும்னு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது போக இங்கே ஒரு R&D லேபுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், எஸ்பெஷலி இன்டூ இந்த பேட்டரி கெமிஸ்ட்ரியில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸோட யூஸ் பார்த்துடலாம். இது வந்து EVயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்களா, கிடையாது. இதோட ஸ்கோப் ரொம்ப பெருசு. EV வெஹிக்கிள்ஸ், அது போக இப்போ ரீசெண்டாக ஒரு ஹாட் செக்டார் இருக்குது, என்னென்னா BESS, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ், இண்டஸ்ட்ரி லெவல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் தான் இந்த BESS. ஸோ இந்த செக்மெண்ட்டோட டிமாண்ட் வந்து இந்தியாவில் பை 2031குள்ள இட் இஸ் ப்ரொஜெக்டட் டு இன்க்ரீஸ் டு 16 கிகாவாட் ஃபார் ஹார். ஓகே, அண்ட் அமராஜா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிமாண்டில் இவங்க வந்து கிட்டத்தட்ட 16% மார்க்கெட் ஷேர் வந்து எய்ம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த BESS பற்றி சொல்லணும் அப்படின்னா எதுலலாம் யூஸ் ஆகுதுன்னா டேட்டா சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, டேட்டா சென்டர்ஸோட டிமாண்ட் பயங்கரமாக அதிகமாகுது. அண்ட் அது போக UPS, இது சோலார் பிளான்ஸ்க்கான பேக்கப். ஸோ இதுதான் கம்பெனியோட அக்ரெசிவ் கேபெக்ஸ் பிளானு. இப்போ ரிஸ்க் பார்த்துடலாம். ஸோ ஹெவி கேபெக்ஸ், ஸோ அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு வந்து பாரோயிங்ஸ் ஆக்சுவலி கம்மி தான், பட் இப்போ லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது போக டிப்ரிசியேஷனும் அதிகமாகும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால, நியூ மிஷினரிஸ்லாம் வாங்குறதுனால டிப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கம்பெனி வந்து FY 27 லைக் மார்ஜின்ஸ் 14% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நெட் ப்ராஃபிட்டுமே இப்போ அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, பிகாஸ் கம்பெனி வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஃப்ரம் சைனீஸ் பிளேயர்ஸ். அண்ட் தேர்ட் திங் எக்ஸிக்யூஷன். ஸோ சின்ஸ் இது ஒரு அக்ரெசிவ் கேபெக்ஸ்னால எக்ஸிக்யூஷன் ரொம்ப முக்கியம். அண்டு 2x பாசிபிளா அப்படின்னா 3 விஷயம் தேவைப்படும். ஒன்று, EVயோட டிமாண்ட் க்ரோ ஆகுறது. செகண்டு, கம்பெனி பிளான் பண்ண மாதிரி அந்த தெலுங்கானா கிகா ஃபேக்ட்ரி லித்தியம் ப்ரொடக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணணும். மூணாவது, கம்பெனி டார்கெட் பண்ண மாதிரி BESS செக்மெண்ட்டில் 16% மார்க்கெட் ஷேர் அவங்க கேப்சர் பண்ணாங்கன்னா இது ஒரு சாலிடான 2x ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கம்பெனி வந்து ப்ரெசென்ட்லி ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட்ல இருக்கு, தட் இஸ் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். இந்த லித்தியம் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்சிஷன் ஆவாங்களா ஆஸ் இந்தியாஸ் எனர்ஜி பிளேயரா, ஆர்எல்ஸ் ஒரு லீகசி ஓல்டு பேட்டரி பிளேயராகவே இருந்துருவாங்களா அப்படிங்கிறது அவங்க பண்ண போகிற நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் அவங்க பண்ண போகிற எக்ஸிக்யூஷனில் தான் தெரியும். ஸ்டாக் ப்ரைஸ் இப்போது அந்தளவு எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை, அதுக்காக எல்லா காசையும் போடுற மாதிரி சீப்பாகவும் இல்லை. என்னதான் க்ரோத் நரேட்டிவ்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தாலும் மார்க்கெட் இப்போ ப்ரெசென்ட்லி இஸ் வெயிட்டிங் ஃபார் த ப்ரூஃப்.